வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் என்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது, சாதகமான பலன்கள், பாதகமான பலன்கள், இது என்ன அப்படின்றத தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம்ங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு பலன்கள் பார்ப்போங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17ஆம் தேதி இருந்து ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் தொட்டது எல்லாமே இந்த காலகட்டங்கள் பொன்னாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ ஒரு அதிர்ஷ்ட காலம், அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் அமைய போகுதுங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோமுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாருங்க. இது உங்களுக்கு கோடி நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூலை 17 அன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு கடகத்தில் மாறி உச்ச குருவுடன் இணைகிறாருங்க. அப்போ சிவராஜ யோகம்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. ராகு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்லேயும் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. கேது 6ஆம் வீடான சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க, சிம்மத்தில். அப்போ 6ல் கேது இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பலத்தை எல்லாமே உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 27 முதல் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைகிறாருங்க. அப்போ இது உங்களுக்கு 7.5 சனியினுடைய கடினமான ஒரு சென்மச்சனி காலமாக இருக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ல் சூரியனும் உங்களுடைய ராசிநாதன் குருவும் இணைவதால் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய முழு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடுங்க. புதிய வேலை வாய்ப்புகள், எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு தடையின்றி உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. சென்மச்சனி வக்கரமடைவதால் பார்த்தீங்கன்னா வேலைப்பளு இருந்தாலும் 3ல் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பலத்தால் அசாத்திய தைரியத்துடன் அனைத்து சவால்களையுமே நீங்கள் முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதி நிலைமை, சொத்து சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமான குருவினுடைய பலத்தால் நிதி நிலைமை உங்களுக்கு அசுர வளர்ச்சி அடைய காண்பீங்க. பழைய கடன்கள் முழுமையாக தீரக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பெரிய லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. புதிய வீடு, நிலம் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு யோகம் மிக வலுவாக காணப்படுதுங்க. 12ல் ராகு இருப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள், ஆன்மீக பயணங்களுக்காண்டான விரயங்கள் இதெல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அப்போ குடும்ப உறவுகள் விஷயங்களில் இந்த ஆடி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷமும் பார்த்திங்கன்னா மிக அதிகமாகவே நிலவக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. 5ல் உங்களுக்கு உச்ச குருவினுடைய பார்வையால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சில காரியங்கள், சுபகாரியங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள், புத்திர பாக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல மாதமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கக்கூடிய குருவினுடைய நேர் பார்வையால் நாள்பட்ட நோய்களுடைய தாக்கங்கள் எல்லாமே இனிமேல் குறைய காண்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியினுடைய வக்கர நிலையால் உடல் அசதி, சோர்வு, கால்வலி அல்லது மன அழுத்தம் போன்றவைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. தியானம், முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இந்த காலகட்டங்களில் மேம்படுத்தி கொள்ளலாமுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்த்துருங்க. அதே போல் நட்சத்திர பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு 5ல் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருப்பதால்
இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான ஒரு மாதமாக இருக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை இது எல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. புதிய வருமான வழிகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பயணங்கள், வெளிதூர தேச பயணங்கள் இதெல்லாம் செல்ல வாய்ப்பும் உண்டுங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களிடம் வீண் பிடிவாதத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி வக்கரமடைவதால் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள், தடைகள் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடுங்க. வேலை, உத்தியோகம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள் உண்டாகுதுங்க. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் சொத்துக்கள் வாங்கும்போது ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையும் சரியான திட்டமிடுதலும் பார்த்தீங்கன்னா உங்களை பல தடைகளில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உங்களை பல தடைகளில் இருந்து காப்பாற்றுங்க. புதிய மனிதர்களுடைய நட்பு மூலம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமும் செல்வாக்கும் இந்த மாதம் உயருங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, 12ல் ராகு இருப்பதால் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மச்சனியினுடைய உங்களுக்கு தாக்கம் தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதிக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் காலபைரவருக்கு அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. பொருளாதார வளர்ச்சி மேலும் சிறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது உங்களுக்கு சகல நன்மைகளையுமே ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க.